வணக்கம். இன்னைக்கு உக்ரைன் வார் எண்டை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதை பற்றி ஒன்று பேசியிருந்தோம், எப்படி முடியும் இந்த வார் அப்படின்னு. இதை உண்மை நம்ம ஏற்கனவே பேசினது உண்மைங்கிறத இவங்க இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. முதல்ல இது நிறைய பேர் நிறைய பேசியிருப்பாங்க, நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம இந்த நார்மலாக இப்படி பேசுகிறத பற்றியே நம்ம பேச போகிறதில்ல. அவங்க அதனால் எப்போவுமே நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக யோசிப்போம் அப்படிங்கிறது தான் மேட்ரு. நீங்கள் முதல்ல எதுக்கு வார தொடங்கினாங்க அதை யோசிச்சு பார்க்கணும். ஃபஸ்ட்டு உசுப்பேற்ற நம்ம விஜய் சொல்லுவாப்புலன்னா, உசுப்பேற்றுறவங்கள கிட்டேயே என்னமோ அமைதியாக இருக்கணும், கடுப்பேற்றுறவங்ககிட்ட கண்டுக்காமல் இருக்கணும். அது மாதிரி இந்த ஆள் ஒருத்தன் கிடச்சான்னு அவனை உசுப்பேற்றி சண்டை போடுன்னு சொல்லி காசை கொடுத்து இங்கே வருங்க எப்படி உசுப்பேற்றுறாங்கன்னு பாருங்களேன். வா கதவை தட்டி கொடுத்து வாடா 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 தம்பி வாடா அப்படின்னு தட்டி கொடுத்து அவர் அந்த சைடு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உக்ரைனுடைய ஃப்ளாகில் கையெழுத்து போட்டு எல்லாரும் அப்படியே நின்று அவனை கையெல்லாம் தட்டி இப்படி தான் ஏமாற்றுவாங்க. யார் நம்ம ஏற்கனவே இந்த வெஸ்டர்ன்ஸ் பற்றி பேசியிருக்கோம். இவங்க அநியாயத்துக்கு ஏமாற்றுவாங்க, எல்லாரையுமே அப்படி தான் ஏமாற்றுவாங்க. கூப்பிட்டு குல்லாவை போட்டு கதையை முடிச்சு விட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இவங்க வார தொடங்கினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவங்களால இந்த புத்தினையும் ரஷ்யாவையும் ஒத்துக்கவே முடியல. இவங்க ரஷ்யா மட்டும் எப்படி இன்னும் இவ்வளோ பெருசாக இருக்குது, அதை உடச்சி ஒரு 10 கண்ட்ரியாக மாற்றி விட்டால் தான் அவங்களுக்கு மனசே ஆறும். வேற ஒன்றும் உண்மையான காரணம் வேற ஒன்றும் கிடையாது. இவ்வளோ பெரிய ஒரு கண்ட்ரியாக இருக்கிறது அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக அவங்கள பாதிக்குது. யாருக்கு பாதிக்குது? இதுக்கு அமெரிக்காவுக்கு பாதிப்பு, யூரோப்புக்கு பாதிப்பு. அவங்களே ஒரு 10-15 பேர் துண்டாக போயிட்டாங்கன்னு வைங்க. அவ்வளோ பெரிய கண்ட்ரி அது. அதுவே ஒரு 10 துண்டாக வெட்டி விட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதாவது உள்நாட்டு கிளர்ச்சி அது இதுன்னு ஏதாவது வெட்டி விட்டாங்கன்னு வைங்களேன். இவங்க அத்தனை பேருக்கும் ஒன்று தான் சந்தோஷம், அது நடந்துடும் அப்படின்னு. எதுக்காக இந்த சண்டையை போட்டாங்கன்னா, ஏற்கனவே எக்கனாமி ஒரு மாதிரி கொலாப்டு சுச்சுவேஷனில் தான் இருந்துச்சு. இவங்க என்ன நினச்சாங்கன்னா, மற்ற ஊருங்க மாதிரி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போயிடும், அது பிரச்சனை வந்துடும், புத்தினை எதிர்த்து எல்லாரும் கோஷம் போடுவாங்க, இது அப்படியே எல்லாம் காணாமல் போயிடும், இப்போ இவர் ஊரை விட்டு ஓடி போயிடுவார் அப்படின்னு. ஆனால் நடந்தது தலைகீழாக நடந்துருச்சு. அவங்களாம் அது மாதிரி தான், ப்ரெஸ் எல்லாம் அதே மாதிரி தான் இந்த வெஸ்டர்ன் மீடியாவெல்லாம் அப்படியே காப்பி பண்ணி புத்தின் ஓடி போயிடுவார், புத்தின் காணாமல் போயிடுவார், புத்தினால தாக்கு பிடிக்க முடியாது வாரன்னு தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஜனங்களும் ஆரம்பத்தில் இவர் ரஷ்யாலாம் வாரெல்லாம் எப்போ ஜெயிக்க போகுது, ரஷ்யாலாம் காணாமல் போகுதுன்னு நினச்சி ஓடி போனாங்க பக்கத்து நாடுகளுக்கெல்லாம். ரஷ்யன் யூத்தெல்லாம் ஓடி போனாங்க. ஆனால் அது அத்தனையும் கொஞ்ச நாள் கூட நீடிக்கலை. அவருக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க பத்திரிகையில் நம்மளோட வாரம் நடத்துகிறாங்க, மீடியா வாரம் நடத்துகிறாங்கன்னு சொல்லி. ஸோ அதை உடைச்சாப்புல, அது உடைச்ச உடனே தன்னால் முதல்ல இவங்க பண்ணது ஒரு பெரிய தப்பு. இப்போ அந்த 1914-15 யூஸ் பண்ண இருக்கிற ஆயுதத்தெல்லாம் அங்கே கொண்டு போய் நிறுத்தினாங்க. அதை பார்த்த உடனே இவங்க என்ன நினச்சிட்டாங்க, ரஷ்யானால அவ்வளோதான் முடியும் போல், செகண்ட் வேர்ல்டு வார் ஆயுதங்கள் தான் வச்சுருக்குன்னு நினச்சி இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அதனால வார ஆரம்பிச்சு விட்டாங்க தெரியாமல். இப்போ எப்படி வாரம் முடிக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு என்ன பேசியிருக்காரு ஐயா, அது புத்தினோட விருப்பத்தை அவர் சொல்லியிருக்காரு, அந்த இதில் போட்டிருக்காரு. நான் என்ன கேட்குறேன், இது இல்லாமல் வேற எப்படி வாரம் முடிக்கலாம்? இப்போ போட்டிருக்க இந்த அக்ரிமெண்ட் இப்போ அதை பார்ப்போம். இது இல்லாமல் என்ன எப்படி வாரம் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத யோசிப்போம். அப்படி ஏதாவது வாரம் முடிக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்காங்கிறத யோசிப்போம். இப்போ இந்த ஒப்பந்தம் இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க இல்லையா, அமெரிக்காவும் ரஷ்யாவும் சேர்ந்து இதுதான் நடக்கும். இதை தான் நம்ம போன வீடியோலேயே பேசியிருந்தோம். இதை தவிர வேறு எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா, ரஷ்யா இழந்த பகுதியெல்லாம் விட்டு கொடுத்துச்சுன்னா திருப்பி புதின் ஓடுற மாதிரி ஆகி போயிடும். அவ்வளோ முட்டாள் கிடையாது அவங்க. பிடிச்சி இத்தனை பேரை இழந்து ஒரு இடத்த பிடிச்சி வச்சுருக்காங்க. இந்த 4 இடத்தையும் பிடிச்சி வச்சுருக்காங்க, 4 ஸ்டேட்டையும் பிடிச்சி வச்சுருக்காங்க. இதை விட்டு திருப்பி விடுவாங்களா? வாய்ப்பே இல்லை.
இப்போ இந்த இது அதாவது வார் இப்படித்தான் முடியும், இதுக்கு வேற மாதிரி முடியாதுங்கிறது தான் இதை சொல்கிற வரோம், வேற ஒன்றும் இல்லை. இந்த 4 பார்ட்டையும் விட்டு கொடுக்கணும். அதில் முக்கியமாக இந்த லுகான்ஸ்க் டொனாஸ்க்லாம் முழுசாக விட்டு கொடுத்துணுன்னே சொல்லிட்டாங்க. பாதி பாதியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காத அப்படின்னு. இப்போ ஆக்சுவலாக வார் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுங்கிறது தான் யோசிக்கணும் நீங்கள். எப்போவுமே வார் ஸ்டார்ட் ஆகணும்னா எந்த ஊராக இருந்தாலும் அதுக்கு யூஎஸ்ஸு இவங்க யூரோப்பியன்ஸ் தான் முக்கியமான காரணங்கிறத தெளிவாக பிடிச்சிக்கணும். இந்த கிரைமியாங்கிற ஒரு பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பிளாக் சீயை கனெக்ட் பண்ணுற அதாவது இங்கேருந்து ரஷ்யாவிலேருந்து ஏதாவது வந்துச்சுன்னா இது எல்லாமே இந்த ஊர் வழியாக தான் இப்படி இங்கேருந்து இப்படி போகணும். இவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, இந்த கிரைமியாவில் கொண்டு மிலிட்ரியை நிறுத்துறது, இந்த கிரைமியாவை ஸ்ட்ராங் படுத்துறது உக்ரைனுக்கு, அதாவது யூரோப்புக்காக. இந்த சைடு டர்க்கி பின்னாடி கீழே, கிரைமியாவுக்கு கீழே டர்க்கி. ஸோ எல்லாமே நேட்டோவில் இருக்குது. ஸோ ரஷ்யா என்ன பண்ணுச்சுன்னா, இவங்க பிளான்லாம் அதாவது லீக் அவுட் ஆயிரும்ல இவங்க பேசுகிறதெல்லாம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 2014 கொண்டு முதல்ல இந்த இடத்த பிடிப்போண்டா, அப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கோன்னு சொல்லி இதை பிடிச்சிட்டாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் கோவமே அதுதான். என்னடா இந்த புத்தின் இப்படி பண்ணுறானே, இவனுக்கு எப்படி நம்ம விஷயம்லாம் தெரியுது அப்படின்னு. அதனால் இந்த பார்ட்டு மாறாது. எப்படி வாரம் நின்றுச்சுனாலும் இந்த பார்ட்டு மாறாது, இல்லைன்னா வாரே நிற்காது. அடுத்ததுக்கு வருவோம். நியூட்ரல் டீம் ஆஃப் மிலிட்ரி, அதாவது மிலிட்ரி உக்ரைன் மிலிட்ரி நியூட்ரலாக இருக்கும் இனிமே. இதுக்கு முன்னாடி நியூட்ரலாக இருந்துச்சு. இந்த ஜெலன்ஸ்கி வந்தவொடனே தான் நாங்களாம் வெஸ்ட்டில் சேர போகிறோம், நேட்டோவில் எங்களை கூப்பிட்றாங்க, அங்கே கூப்பிட்றாங்க, சிங்கப்பூரில் கூப்பிட்றாங்க, மலேசியாவில் கூப்பிட்றாங்க அப்படின்னு கோவை சாரில் சொன்ன மாதிரி கிளம்பிட்டான். எப்படி கூப்பிடுவாங்க, சும்மா போய் சொன்னாங்க. ஏன் போய் சொன்னாங்கன்னா, பிடன் ஏன் போய் சொன்னாருன்னா, இப்படி ஏதாவது மிரட்டினா ரஷ்யாவுக்கு கொஞ்சம் டார்ச்சர் கொடுக்கலாமேன்னு. அவங்களும் எதிர்பார்க்கல ரஷ்யா இப்படி சண்டை போடும்னு. புத்தின் போயிடுவான்னு தான் எதிர்பார்த்தாங்க. இது என்னடான்னா தலைகீழாக மாறிப்போச்சு இப்போ எல்லாமே. இவங்களுக்கும் எல்லாருக்குமே உக்ரைன் நியூட்ரலாக இருந்தால் மட்டும்தான் எல்லாருக்குமே பிரச்சனை இல்லாமல் இருக்கும். யார் எல்லாருக்கும், இந்த சைடில் இருக்க யூரோப்பியன் நேஷன்ஸுக்கும் அதுதான், அதாவது ஃப்ரான்ஸு, இட்டாலி இவங்களுக்கெல்லாமும் அதுதான் நிம்மதி, இதுவும் அதான் நிம்மதி. இல்லைன்னா 2 பேரும் பக்கத்தில் நிற்பாங்க. அதாவது ரஷ்யாவும் நேட்டோவும் பக்கத்தில் நிற்கும். ஸோ ஆப்வியஸ்லி இதுவும் நடக்க போகிறது கிடையாது. செக்யூரிட்டி கேரண்டினா உக்ரைனுக்கு நாங்கள் இனிமேல் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எதுவுமே அதை ஏற்கனவே பாதி, அதாவது 25% இடம் போச்சு. இதுக்கப்புறம் நீ செக்யூரிட்டி கொடுத்தா என்ன, கொடுக்கல என்ன. அந்த 25% போனது நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி முக்கியமான இடம் எல்லாமே. அதாவது இந்தியாவில் தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா இது 3 போச்சுன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இந்த கதையும். உக்ரைனில் முக்கியமான இண்டஸ்ட்ரியல் ஏரியாவே இது 3 தான், இந்த 4 தான். இந்த 4ம் இப்போ போச்சு. இப்போ இதுக்கு கேரண்டி கொடுத்தா என்ன, கொடுக்கல என்ன. சரி, ஏற்கனவே ஒரு செக்யூரிட்டி கேரண்டி கொடுத்தாங்கல்ல, எப்போன்னு கேட்குறீங்களா? இருங்க. அதாவது ரஷ்யா உடஞ்சி சின்னதாக போச்சா, அப்போ இவங்க கிட்ட இருந்த அணு ஆயுதங்கள்லாம், அதாவது வேகமாக எல்லாம் கலந்து ஓடி போச்சு. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறவங்களாம் தனித்தனியாக போயிட்டாங்க. இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அணு ஆயுத கிடங்கு, அணு மின் நிலையங்கள் எல்லாம் மாட்டிக்கிச்சு. உடனே அப்போ என்ன பண்ணாங்க, அமெரிக்கா உள்ளே பூந்து, யூரோப்லாம் உள்ளே பூந்து, இங்கே பாருங்கள் இருக்கிற அணு ஆயுதம்லாம் நீங்கள் உங்கள் சின்ன நாட்டுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா எங்களுக்கெல்லாம் பிரச்சனை, நீங்கள் முதல்ல அதெல்லாம் கொடுத்துருங்க, உங்களுக்கு நாங்கள் செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்குறோம்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க. என்ன எல்லாரும் சேர்ந்து தான் எழுதி கொடுத்தாங்க. ஸோ அந்த அணு ஆயுதத்தெல்லாம் பிடிங்கிட்டாங்க அவங்ககிட்ட இருந்து. இப்போவும் அவங்ககிட்ட, அதாவது எதுவும் ரஷ்யா அப்போ பெருசாக இருந்துச்சு, யுஎஸ்எஸ்ஆர் இருந்துச்சு, அதில் தொடங்கப்பட்டது தான் இந்த அணுமின் நிலையங்கள்லாம். இவ்வளோ நாள் செக்யூரிட்டி கேரண்டி என்ன லட்சத்தில் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருங்க. இனிமேல் என்னத்தை செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்க போகிறாங்க என்ன, இதே தான். இந்த இப்போவும் கேட்டாங்க, உடனே எங்களுடைய பழைய ஆயுதங்கள்லாம் கொடுங்க அப்படின்னாங்க. ரஷ்யா போயிட்டு வாப்பா தம்பி, அதெல்லாம் கொடுக்க முடியாது, உன்னை மாதிரி சின்ன நாடுகிட்டலாம் கொடுக்க முடியாது. ஏற்கனவே நம்ம ஒரு இதில் பார்த்தோம், பாகிஸ்தானுக்கே அவங்க வச்சுருக்க அணு ஆயுதங்கள்லாம் ரஷ்யா அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போ எக்கனாமி அண்டு டிப்ளமேட்டிக் சேஞ்சஸ். அதாவது ரஷ்யாவுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா, இடமும் கிடைக்கிது,
திருப்பி இந்த G8 சேர்த்துக்க போகிறாங்க. அதாவது G7 G8ன்னு ஒரு 4-5 வச்சுருக்காங்க. அதாவது ஒரு 4-5 வளர்ந்த நாடுகள், வளர்கிற நாடுகள், அப்படி இப்படின்னு ஒரு அமைப்பு. அதாவது எல்லா இப்போ போட்டிருந்த அத்தனை சாங்ஷன்ஸையும் வித்ட்ரா பண்ணிடுவாங்க. அதாவது இப்போ என்னென்னலாம் தடை இருக்குது, பெட்ரோல் விற்கக்கூடாது, அது விற்கக்கூடாது, இது விற்கக்கூடாது, எல்லாத்தையும் திருப்பி வாங்கிடுவாங்க. திருப்பி பழையபடி ஆயிரும் அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து தான் சாங்ஷன் போட்டாங்க. இது எதுவும் ஒர்க் அவுட் ஆகலைன்னு ஒன்று. ரஷ்யா எவ்வளோ பெரிய கண்ட்ரி பாருங்கள். இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் இருக்குது. சரியா? இந்த கடைசின்னு சொன்னால் இது வந்து இங்கே இந்த பக்கம் வந்து அமெரிக்கா. உலகம் உருண்டை இல்லையா? இந்த பக்கம் அமெரிக்கா, என்ன இந்த பக்கம் யூரோப்பு. அவங்க எத்தனை பேரை கண்ட்ரோல் கவர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இங்கேருந்து ஆரம்பித்து சைனா, மங்கோலியா, ஜப்பானு, இந்த உஸ்பெகிஸ்தான், கஜகிஸ்தான், அந்தஸ்தான், இந்தஸ்தான், உக்ரைனு, போலண்டு, எல்லாம் இத்தனை. அதாவது இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் என்ன. ஸோ இது வந்து அமெரிக்கா. அதனால் இவங்களுக்கு இப்போ சமாதானமாக தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை ஆகிப்போச்சு. இப்போ உக்ரைனுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, மீதி இருக்கிற 80% 75% இடமும் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 100 பில்லியன் ஃப்ரோசன் அசட் இருக்குது. அதாவது ரஷ்யாவுடைய பெரிய பெரிய பணக்காரங்களுடைய பணம், ரஷ்யாவுடைய கோல்டு, இதெல்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்க யூஎஸ்ஏ இவங்கெல்லாம். இதிலேருந்து 100 பில்லியனை வந்து நாங்கள் வந்து உக்ரைனுக்காக செலவழிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த 100 பில்லியன் டாலரில் ஏன்னா பெரிய அளவு வந்து பெல்ஜியத்தில் தான் இருக்குது. ரஷ்யாவுடைய காசு அத்தனையும் பெல்ஜியம் கொடுக்குமானலாம் தெரியாது பெல்ஜியத்துக்கு. ஏன்னா பெல்ஜியத்துக்கு அவ்வளோ ப்ரோ உக்ரைன்லாம் அவங்க கிடையாது. ஜெர்மனியும் ப்ரோ பெரிய அளவில் உக்ரைன்லாம் கிடையாது அவங்க. ஃப்ரான்ஸு, இது இவங்கெல்லாம் வந்து ஸ்பெயின், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அகெயின்ஸ்ட் ரஷ்யா. பட் இந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. இதில் பாருங்கள், 100 பில்லியன் டாலர்லையும் வருமானம் வந்துச்சுன்னா அதில் 50% அவங்க எடுத்துக்குவாங்களாம் யூஎஸ். எவன் வீட்டு காசு எவன் எடுத்துக்கிறதுன்னு ஒரு விவஸ்தையே இல்லையா? அதாவது உக்ரைனை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு செலவழிப்பாங்களாம் இந்த 100 பில்லியனை. அதில் 50% எடுத்துக்குவாங்களாம் யூஎஸ். அப்புறம் பொது மன்னிப்பு கொடுத்துருவாங்க. அதாவது வார் கிரைம்லாம் இருந்துச்சு இல்லையா, பொது மன்னிப்பு இவங்க கொடுத்தா என்ன கொடுக்கல என்ன. ஏற்கனவே வார் கிரைமில் இன்டர்நேஷ்னல் இது கிரிமினல் கோர்ட் வந்து 2 பேருக்கு தண்டனை கொடுத்துருக்கு. நமக்கு தெரிஞ்சதுக்கும் பேசுவோம். இப்போதைக்கு இப்போ நடக்கிறது நெதன்யாவுக்கும் புத்தினுக்கும். ஆகும்னு சந்தோஷம்லாம் பட்டாங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு புத்தின் போய் யூஎஸில் தான் அலாஸ்காவில் போய் இப்போ ட்ரம்ப்பை மீட் பண்ணிட்டு வந்தார். நெதன்யாவுக்கு ஊன்னா கிளம்பி யூஎஸ்க்கு தான் போயிட்டு வர்றாரு. என்ன கோர்ட் அரெஸ்டாக பண்ணுச்சு. இப்படி ஒரு கோர்ட் நடத்துகிறாங்க பாருங்களேன். அதுக்கு அவங்களுக்கே அசிங்கமாக இருக்காதா? என்னடா இப்படி ஒரு கோர்ட் நடத்துகிறோமே அசிங்கமாக, இதுக்கு எதுக்கு தண்டனை எல்லாம் கொடுக்கணும்? இது ஒரு கோர்ட்டுன்னு இதுக்கு ஒரு பேர் வேறு. இப்போ இந்த வார் கிரைம் எல்லாம் வந்து தூக்கி எறிஞ்சிருவாங்க. அதாவது ரஷ்யா மேலே நிறைய வார் கிரைம் போட்டு வச்சுருக்காங்க என்ன, அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருவாங்க. இப்போ உக்ரைனுக்கு என்ன கிடைக்க போகுது? மீதி இருக்கிற 80% லேண்டு கிடைக்குது. உக்ரைனுக்கு கிட்டத்தட்ட 208 பில்லியன் டாலர் கடன் கிடைக்கிது. அதாவது இதெல்லாம் அடைச்சிருப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. எப்படின்னா உடனேலாம் அடைக்க சொல்ல மாட்டாங்க. ரொம்ப நல்லா அவங்க ஒரு 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு வட்டியெல்லாம் இது பண்ணிடுவாங்க. கட்ட வேண்டாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நீ இதை எனக்கு தந்தீன்னா நான் உனக்கு அதை தரேன், நீ எனக்கு இதை தந்தீன்னா உனக்கு விளக்கு தரேன்னு சொல்லி உக்ரைனில் மீதி இருக்கிற கொஞ்சம் நெஞ்சத்தையும் இவன் பிடிங்கிக்குவாங்க. யார்? நம்ம பேசணும் இல்லையா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் நல்லவங்க. ஆக்சுவலாக அவங்களாம் உண்மையாக நல்லவங்க. அதனால் அதெல்லாம் பிடிங்கிக்குவாங்க. ஏன்னா உக்ரைன்கிட்ட இருந்துச்சுன்னா இதெல்லாம் ரொம்ப தப்பாக யூஸ் பண்ணிடுவோம் உக்ரைன்னு சொல்லி பிடிங்கிக்குவாங்க. 208 பில்லியன். அதாவது இதை வந்து உக்ரைன் கணக்கில் சேர்த்திங்கன்னு வச்சுங்க, 7.5 ட்ரில்லியன் டாலருக்கு வருது. சரியா? நினச்ச கூட பார்க்க முடியாது உக்ரைன் கட்டுமான்னு. கட்டலாம் முடியாது. அந்த அளவுக்கு கடனை கொண்டு வந்து யார் இதெல்லாம் பண்ணதுன்னா இவங்க தான் கொண்டு வந்து காசை கொடுத்து நீ சண்டை போடுறா, நாங்கள் உனக்கு காசு கொடுக்குறோம்னாங்க. சரியா? தெளிவுபடுத்திக்கிங்க.
இவங்க தான் காசை கொண்டு வந்து கொடுத்து நீ சண்டை போடுப்பா, நாங்கள் உனக்கு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதெல்லாம் கடன் என்ன, இப்போ இடமும் போச்சு, அதாவது ஒரு 25% இடமும் போச்சு. 25 இல்லை அப்படின்லாம் சொல்லவே கூடாது. ஆக்சுவலாக பாதிக்கு பாதி உக்ரைனும் போச்சு. ஏன் தெரியுமா? தொழிலே போச்சுங்க. அங்கே இந்த சைடு இருக்க அத்தனை கண்ட்ரியும், இந்த வெஸ்ட்டில் இருக்கிற அத்தனை ஸ்டேட்ஸும் வந்து வெறும் விவசாயத்தை நம்பி இருக்கிற ஊருங்க. புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு நமக்கு திருப்பூர், கோயம்புத்தூர்லாம் எப்படியோ அது மாதிரி இருக்கிற ஏரியாவெல்லாம் ரஷ்யா பிடிச்சி வச்சிருக்கு. இப்போ ஜெலன்ஸ்கிக்கு வருவோம். இவரோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படிங்கிறதான் கொடுமையே இங்கே. இப்போ மார்ஷியல் ஆர்ட்ஸ், இப்போ மார்ஷியல் லா போய்கிட்டு இருக்கு. அதாவது வார் சமயத்தில் ஒரு லா போடுவாங்க. என்னென்னா, நாட்டுக்கு எதிராக பேசக்கூடாது, தலைவருக்கு எதிராக பேசக்கூடாது, மிலிட்ரிக்கு எதிராக பேசக்கூடாது, டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி எதுவும் பேசிடக்கூடாது. இதெல்லாம் இப்போ இந்த லா இப்போ வந்து காணாமல் போயிடும். இப்போ ஒரு வேளை போர் நின்னால் பேசுகிறோம். என்ன இவர் திடீர்னு இன்னைக்கு ட்ரம்ப் வந்து தலையில் பெல்ட் அடிச்சிருக்காரு. ஏன் பெல்ட் அடிக்கிறாருன்னு தெளிவுபடுத்துகிறேன், கேட்டுங்க. வேற ஒன்றும் காரணம் கிடையாது. நீ வேற ஏதாவது பிளான் இருந்தால் கொண்டு வா அப்படின்பாரு. வேற ஒரு பிளானும் இல்லை அங்கே. ஏன்னா ரஷ்யா எதுக்கும் ஒத்துக்க போகிறது இல்லை, தெளிவுபடுத்திக்கிங்க. ஸோ என்ன, அந்த இடம்லாம் வந்து உனக்கு இல்லைன்னா திருப்பி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சண்டை போடுறதுக்கு யார் இப்போ காசு கொடுக்கணும்? திருப்பி யூஎஸும் யூகே இதுவும் இவங்களும் தான், யூரோப்பும் தான் காசு கொடுக்கணும். இந்த இடமெல்லாம் ஒன்று இல்லைன்னு சொல்லி போடவும் முடியாது, இந்த இடம்லாம் ஒன்றுன்னு சொல்லியும் போட முடியாது. என்னத்தை சொல்லி போடுறது? இந்த இவங்களுக்கு இப்போ வந்து யூரோப் தலையில் தூக்கி போட்டார். அது புத்தினோடைய ஆசை. நீங்கள் வேறு பிளான் கொண்டு வாங்கம்பாரு. இப்போ இவ்வளோ நாளாக வந்து வெஸ்டர்ன் மீடியாஸ்லாம் இவர் தான் ஹீரோ, இவர் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி உசுப்பேத்தி தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கொண்டு வந்து இப்போ போடுவாங்க பாருங்க, டிக்டேஷன். அதாவது வார் நின்றுச்சுன்னா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஜெலன்ஸ்கியால் தான் எல்லாமே போச்சு அப்படின்னு கொண்டு வருவாங்க. ஏன்னா இவங்க மூஞ்சியில் கறி ஓட்டினா அசிங்கம் இல்லையா? அதனால இந்த ஆள் தலையில் தூக்கி போடுவாங்க. அத்தனை பேர் அசிங்கப்படுறதுக்கு இந்த காந்தி சொன்னார்ல, ஒரு ஊருக்காக ஒருத்தர் சாகலாம், ஒரு ஊருக்காக ஒரு குடும்பம் சாகலாம். இது ஒரு ரூல் ஆடாது என்ன. இப்போ உதாரணத்துக்கு இது மாதிரி வார்லாம் நடந்து ரஷ்யா இதை வந்து யாரெல்லாம் ஓடி போனாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு. அதாவது அமெரிக்காவையோ வெஸ்டையோ நம்பி யாராவது சண்டை போட்டாங்கன்னா என்ன ஆகுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு, சரிங்களா? அதெல்லாம் தூக்கி போடுங்க. இப்போ ஜெலன்ஸ்கி போன உடனே டிவி சேனல்லாம் மாற்றிடுவாங்க. எல்லா டிவி சேனலும் அடுத்த நாள் காலையிலேருந்து பேசுவாங்க, அங்கே கரப்ஷன் நடந்துச்சு, அங்கே வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் வந்து எலெக்ஷன் நடத்தலை, டிவியெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க, ஆப்போசிஷன் பார்ட்டிஸே இல்லை, இதெல்லாம் பேசுவாங்க. யார்? இதே பிபிசி, இதே ஃப்ரெஞ்சு மீடியா, இதே இட்டாலியன் மீடியா, இதே மீடியாஸு இவ்வளோ நாள் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? புத்தினுடைய அராஜகம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்களா? அடுத்த நாள் காலையில் வார் நின்று அடுத்த நாள் இவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படியே தலைகளாக மாற்றிடுவாங்க. பேசுகிறதையே பேசி இது மாதிரி பேசுவாங்க. கடைசியில் வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து ஜெலன்ஸ்கி தலையில் போட்டு, ஜெலன்ஸ்கி வந்து எப்படி இருந்தாலும் ஜெலன்ஸ்கி இனிமேல் ஜெயிக்க போகிறது இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஜெலன்ஸ்கிக்கும் தெரியும். சரியா, மிலிட்ரி கவர்மெண்ட் கொண்டு வர முடியுமா? இப்போ மற்ற நாடுகள்லாம் வந்து மிலிட்ரி கவர்மெண்ட், இப்போ ரஷ்யாவே இருக்குது, மிலிட்ரி கவர்மெண்ட்டில் இருக்குது. அது மாதிரி கொண்டு வர முடியுமானா அதுவும் கொண்டு வர முடியாது ஜெலன்ஸ்கினால். ஏன்னா அவர் ஆதரிக்க மாட்டாங்க. தனக்கு பக்கத்தில் இப்படி ஒரு கவர்மெண்ட்டை வச்சுக்கிறத யூரோப் விரும்பாது. அதாவது மிலிட்ரி கவர்மெண்ட்டை இருக்கிறத யூரோப் விரும்பாது. ஸோ ஆப்வியஸ்லி உக்ரைன் தலையில் அத்தனை கரப்ஷனு, அதாவது ஜெலன்ஸ்கி எல்லாம் முடிஞ்சு இந்த கண்ட்ரி இதுக்கப்புறம் தாக்கு பிடிக்குமா? இதுதான் பெரிய பிரச்சனையே. இப்போ இந்த கண்ட்ரி இதுக்கு மேலே எப்படி தாக்கு பிடிக்க போகுது? இவ்வளோ இடத்தையும் போய் இவ்வளோ கடனும் சேர்த்து இந்த ஊருக்காரங்கெல்லாம் அத்தனை பேரும் வெளியூரில் போய் செட்டில் ஆகிருக்காங்க. இப்போ இவங்க அத்தனை பேரையும் இப்போவே திருப்பி அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஞாபகம் வச்சுங்க, யூரோப்காரங்களால் இவங்களை வச்சு சாப்பாடு போட முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் திருப்பி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து இதுக்கப்புறம் புதுசாக என்னத்தை கொண்டு வர போகிறாங்க? புதுசாக ஏதாவது ஒரு பிளான் கொண்டு வரணும் இல்லையா? என்ன கொண்டு வர முடியும்னு எதிர்பாருங்க. நீங்கள் ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா? கேளுங்க, எனக்கு தெரியல.
அட்லீஸ்ட் இப்போ வந்து $100 பில்லியன் வந்து அமெரிக்காவுடைய பணத்தை வந்து ரஷ்யாவுடைய பணத்தை உக்ரைனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கையில் கொடுக்க மாட்டாங்க, தெளிவாக தெரிஞ்சுங்க. இவங்க தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்டு, பிரிட்ஜு கட்டி தரது, தண்ணிக்கு இது பண்ணுறது, இல்லை கரண்ட்டு பண்ணுறது எல்லாமே இவங்க கம்பெனி தான் பண்ணுமே தவிர அவங்கள பண்ண விட மாட்டாங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், அமெரிக்கா எப்படி நடந்துக்கும் மற்றவங்க கிட்ட அப்படின்னு. ஸோ $100 பில்லியன் அட்லீஸ்ட் இந்த 205 பில்லியனில் வந்து 100 பில்லியனை கொண்டு வந்து கொடுத்தா அட்லீஸ்ட் பாதி கடன் அடைஞ்சிரும்ல. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அப்படி உக்ரைனை போட்டு நசுக்கி புழிஞ்சு உக்ரைன் ஏன்டா சண்டை போட்டோம், இதுக்கு ரஷ்யாவே பரவாயில்லைங்கிற அளவுக்கு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா ரஷ்யாவில் ஒன்றும் நடக்கலை இல்லையா, ரஷ்யாவில் புதின் வெளியில் போல எதுவும் நடக்கலை. இன்றைக்கி இதுக்கப்புறம் எந்த பிளான் புதுசாலாம் வராது. இதுதான் பிளான். இருக்கிற இடம் இருக்கிறது ரஷ்யா கிட்ட தான் இருக்க போகுது. இதுக்கப்புறம் என்ன சண்டையாக புதுசாக போட போகிறாங்க, வாய்ப்பே இல்லை. இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆயுதம்லாம் வந்து இவங்களுக்கு டெப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது டெப்ளீட் ஆகனா இவங்களுக்கு கரைய ஆரம்பிச்சிருச்சு வெஸ்டர்ன் இதுக்கு. இவங்களை நான் யாராவது தாக்குனாங்கன்னா ஒரு பைசாவுக்கு இவங்க பிரயோஜனம் இல்லாமல் காணாமல் போயிடுவாங்க. இப்போ இதெல்லாம் ரிஸ்டோர் பண்ணுறதுக்கே இவங்களுக்கு 10 வருஷம் ஆகும். அதாவது அமெரிக்காவுக்கு, வெஸ்டர்ன், அதாவது ஃப்ரான்ஸு, இட்டாலி இவங்களுக்கெல்லாம். இந்த நிலமையில் இவங்க வந்து மற்றவங்களுக்கு ஆயுதம் கொடுக்குறத பற்றியெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. உக்ரைனுடைய நிலைமை இதுதான், செலன்ஸ்கியோட நிலைமையும் இதுதான். அமெரிக்காவை நம்பினா என்ன ஆகும்? இந்தியா பார்த்திங்கன்னா நல்ல வேலை அமெரிக்காவை நம்பாமல் ஓரளவுக்கு ரஷ்யாவை நம்பிக்கிட்டு கொஞ்சம் பரவாயில்லாமல் சுய பொருளாதாரத்தில் உட்காந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த இவங்களெல்லாம் நம்பினா என்ன ஆகுங்கிறத மட்டும் யோசித்து பார்த்துக்குங்க. யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு பயமாக இருக்கும். அதான் பதிவு, வேறு ஒன்றும் இல்லை. ஜெலன்ஸ்கி எந்த ஊருக்கு போகிறாருங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.